மக்களே, பரந்தூர் விமான நிலையம் மறந்து சொன்னாங்களா? பரந்தூர் மக்களை நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பரந்தூரில் விமான நிலையம் வராது. ஏன் தெரியுமா? நான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவனுங்க வருவானுவோ போவானுவோ, யார் இந்த கட்சிக்காரனுவோ, அதெல்லாம் வேண்டாம். உங்கள் ஊருக்கு நீங்கள் நல்லா விவசாயம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். எதையுமா அதுக்கு நான் சப்போர்ட்டு. பரந்தூர் விமான நிலையம் வராது, ஓகேவா? ஒரு குடும்பம் கூட வெளியே போகக்கூடாது. நான் யார் இந்த முதலமைச்சர்? இவ்வளோ முதலமைச்சா? அவன் சோதுக்கு தின்னுவேன், நான் கொள்ளையடிக்கிற பையன். அதெல்லாம் விடு. உங்கள் இடத்த நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க. பரந்தூரில் விமானம் வராது, அதான் உண்மை. என்ன தைரியமாக இருங்க மக்களா, பரந்தூர் மக்களா. நீங்கள் விமான நிலையம் பயந்து ஓடாதீங்க. என்ன போத குட்டுவானுவோம், இந்த பயிலோட திருட்டு பயிலுவோம். நான் ஆயால் பயப்படாதீங்க. நம்ம தைரியமாக இருக்கணும், மக்கள்லாம் தைரியமாக இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், ஓகேவா? ஆகையா பரந்தூர் மக்களா, நீங்கள் போகக்கூடாது, அங்கே தான் இருக்கணும். இல்லைன்னு வை செட் ஆகுது. இப்போம்மா எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். இவெல்லாம் யாருவேன்? என்றைக்கு பிறந்தான், என்றைக்கு வந்தான்? நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அடிச்சுவேன். ஒரு கொள்ளை அடிச்சு திருட்டு பயிலாம் வந்துடுறானுவோ. இப்பெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. ஜென்யூனாக பேசணும். ஏன்னா வேண்டாம், அந்த இடம் விவசாய நிலம். அந்த இடத்த தண்ணி வருதுல்ல, தண்ணி, அந்த இடம் தண்ணி நல்லா வருது. அதுக்காக ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணானோ. நான் இந்த விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்லி இந்த தேட்டியா பையன் இருக்கானுங்களா, திட்டு பயிலுவோம். எதுமா அவன் சபரி சென்டர் 2000 ஏக்கர் இருக்குது. அவனை வாங்க வேண்டியதுதானே? அவன் மருமகிட்ட சபரீஷன் இருக்கான்ல, 2000 ஏக்கர் வச்சுருக்கான். அவனை வாங்க வேண்டியதுதானே? அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏன் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான்? எல்லாம் குத்த குடியதை அப்படி இருக்காங்க. மக்களாக பார்த்துக்கணுங்க. நீ பரந்தூர் விமான நிலையம் வராது, கன்ஃபார்மாக சொல்கிறேன். எவனாவது பேசணும் நீ மவனை, சிக்கல் ஆயிரும். ஆகையால் எந்த பேரும் பேசப்படாது. உண்மை அதுதான். எதுமா பரந்தூர் பறந்து இருக்கமாக்கணும், விவசாயமாக இருக்கணும், விவசாய நிலமாக இருக்கணும். அந்த பரந்தூர், ஓகேவா? பருந்து அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? பருந்து ஊர். இவனுக்கு பருந்தை பற்றி என்ன தெரியும்? இந்த முங்கச்சாலைக்கு என்ன தெரியும்? அதை விடு. பரந்தூர்னா பறந்து வர்ற ஊரில் பரந்தூர், ஓகேவா? இதை விமான நிலையம் கட்ட போகிறான்னா ஏழை விமான நிலையம் வேறு இடம் கிடைக்கலையாடா? இது இருக்கிற விமான நிலையத்தை சரி பண்ண முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளுஞ்சு முதலமைச்சர் நிற்கிய லூசு பிள்ளாட நீலாம். பாரு, மக்களை கஷ்டப்பட்டதாத, மக்களை கஷ்டப்படுத்த செட் ஆகாது. என்ன ரொம்ப ஓரம் பண்ணிகிட்ருக்க நீனு? இதை வீட்டை காலி பண்ணு, அதை உடச்சி இது உடையணும். மவனா முகஸ்டன், நீ செத்துரு. நீ செத்துருவ, நீ சாக மாட்ட. சரி, நீ சாக மாட்டாப்பா. பொண்ணாட்டி நீங்களே நல்லா இருக்கப்பா. நான் ஆனால் ஒருத்தர் சாவம் பாரு, அப்போ தான் தெரியும் இந்த பரந்தூரை பற்றி. அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? பரந்தூர். பறந்து இருக்கிற பருந்து அதான் கருடன். அதுக்கு பேர் தான் கருடன். பரந்தூர்னா கருடன் ஊர். அது அந்த ஊரில் போய் விமான நிலையம் கட்டி வேணுன்னு பரந்தூர்னா பறந்து வர்றத ஊர் தான் பரந்தூர். பறந்துங்கிறது கருடன். ஒப்பா மௌனா, உனக்கு அது தெரியுமா? வடே பறந்து என்ன நினச்சிருக்க நீனு? லூசுற நீலாம், லூசு பிள்ளை. அங்கே போய் கை வச்சுன்னு வை, உங்கள் வீட்டில் ஒரு கொலை விழுவும், இல்லை சாவு விழுவும். ஸ்டாலின், உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. ஒரு கிராமத்தில் போய் ஏற்கனவே 8 வலைச்சாலைன்னு சொல்லி ஒவ்வொரு கோழி இடிச்சானுவோம். ஏடிஎம்கேல என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? என்ன ஒரே பித்தலாம் பண்ணுறீங்க? 8 வலை சொல்லி ஒரு போய் தென்னை மரம் வெட்டுறது, அதை வெட்டுறது. லூஸ் தானே நீங்களாம். இங்கே பாரு, ஆட்சி அந்த கரெக்டாக நடத்தணும் இல்லையா? முடிச்சு போயிட்டே இரு. எல்லாம் முடியலைன்னு
என்ன அவன்கிட்ட 5000 கோடி 10,000 கோடி வாங்கிட்டு 1,00,000 கோடி வாங்கிட்டு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அநியாயத்து பண்ணாதீங்கடா. இது உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, இந்த மக்களுக்கு தான் கதியா? என்னங்கடா நீங்கள் பண்ணுறீங்க? லூசாடா நீங்களாம். ஏய், அதாவது மக்கள் உங்களுக்கு சம்பளம் தான் கணக்கு. எது 1,00,000 இல்லைண்ணா 1,00,000 வேண்டான்றது, சம்பளமே வேண்டாம். ஜெயலலிதா சொன்னாங்களே எனக்கு 2 ரூபா சம்பளம் போகுதுன்னு, அதுக்கப்புறம் தானே நீங்கள் உள்ளே தூக்கி வச்சிங்க. கேட்க எனக்கு 2 ரூபா சம்பளம் போது சொன்னாங்களா, 1 ரூபா சம்பளம் போது சொன்னாங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் இருக்கும். சம்பளம் வேணாம் சொன்னாக்கா நீ உள்ளே போயிடுவீங்க. ஆனால் சம்பளம் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களை தூக்கி இருக்கிறது இன்னொரு ஐடியா இருக்குது. என்ன நாங்கடா என்ன ஆட்சி பண்ணுறீங்க நீங்கள்? நான் லூஸ் தான் நாங்கள்லாம் இல்லை கேட்க நான் ஆட்சி நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க, பார்க்குற லூஸு பயலால நீங்களாம். பரந்தூரில் வந்துட்டு ஒரு பையன் கை வைக்கக்கூடாது, வச்சுட்டு வையி. நாங்கள் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணுவோம். எது பண்ணுவோம்? பரந்தூரில் யாரையா கேட்டான்? இப்போ ஏர்போர்ட்டு இருக்கிற ஏர்போர்ட்டை சரி பண்ண வேண்டியதாண்டா. லூசு பயலவளா, வக்கில்லாத பயலவா. ஏய், உனக்கு இன்ஜினியரிங் கிடையாது, நீ போலீஸ் மினிஸ்டரும் கிடையாது, போலீஸ் படிக்கல, ஏதோ படத்தில் நடித்தா அங்கங்கே வந்த உங்கள் அப்பா வேலை நீ முதலமைச்சானே, போலீஸ் மினிஸ்டர். இதுக்கு மேலே பேச விரும்பலை. ஆனால் ரொம்ப ஏசி பரப்புகிறேன், தப்பி பண்ணுறேன். என்னவே நீ ஆளு லூசாவே நீ துர்கா ஸ்டாலின் தான் உனக்கு காவலாளி. துர்கா ஸ்டாலின் உன் மருமை யார்? சபரீஷன். 2 பேரும் தான் உனக்கு காவலாளி. இல்லை நீ செத்துருவான். அது இன்னும் இருக்கான், பையன் இருக்கானே, யார் உன் பையன்? உதயா ஸ்டாலின். அவன் அதுக்கு மேலே இருக்கான். அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, அதை விடுங்க. ஆனால் பரந்தூரில் மட்டும் நீ கையை வச்சுன்னு வை மவனை, நாங்கள் சொல்ல மாட்டோம், அது வேறு மாதிரி போயிடும். பார்த்துக்கா. இதெல்லாம் வந்துட்டு அரசியல் கிடையாது, சொந்த பிரச்சனை. அதான் தமிழ்நாட்டு பிரச்சனை. முதல்லையா தமிழன் தான் நான், எம்ஜிஆர் பையன் நான். ஆமாம், ஆகையால சொல்கிறேன், ரொம்பலாம் ஓரம் பண்ணாதீங்க, சிக்கல் ஆயிரும். ஏன்னா நீ போட்டு தரலாம், நீ தமிழ்நாடே அதிரும். பார்த்துக்கப்போ நான் வந்து சும்மா அப்படியே லைட்டாக பிச்சைக்கார மாதிரி இருப்பேன் நான். ஆனால் நான் தான் ஆள், எம்ஜிஆருக்கு பையன். எங்கள் அப்பா பேர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஐ ஜெயராம் ரமேஷ். பார்த்துக்கோ. முக ஸ்டாலின், உன்னோட பிரச்சனை, உன்னோட வேலை இதோடு நிப்பாட்டிக்கோ. பறந்துட்டு போய் கையை வச்சு ஏதாவது ஏற்பாடு கட்டுறேன்னு சொல்லி எவனா அனுப்பின வை மவனை. உன்னை பற்றி நான் சொல்ல விரும்பல, என் மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் இன்னும் பண்ணுவேன். அதுதான் எங்கள் அப்பா தந்தது. ஓகேவா? எங்கள் அப்பா எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லினது, யாரையும் கை கூப்பிடாது, யாரை பற்றி பேசப்படாது, இந்த அரசியல் கருத்தை பற்றி அரசியல் கருத்தை பற்றி பேசப்படாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லி தந்தார். அர்த்தமாக பேசி போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுமோ அதான் பண்ண போதும். ஏன்னா அரசுக்காரன் அரசியல் பற்றி அப்படி தான் பண்ணுவோம் அப்படியே எங்கள் அப்பா சொன்னார். ஆக தான் பேசாமல் இருக்கேன். ஓகேவா? நீ அப்படி பண்ண, நீ கொள்ளையடிச்சா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன கொள்ளையடிச்சு போயிட்டு. ஆனால் பரந்தூரில் கை வைக்கப்படாது. ஓகேவா? பரந்தூர் விமான நிலையம் கட்டணம் வை, அதுக்கப்புறம் நான் பார்த்துப்போம். சரியாப்பா? பார்த்துக்கா. நான் பரந்தூரில் நீ பரந்தூர் போன வை. ஆனால் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அது வேற மாதிரி நடக்கும். அதெல்லாம் இப்போ வேற மாதிரி நடக்கும். ஓகே, பாய். அப்போ பேசிப்போம்.